சிறந்த வாழ்க்கை தத்துவ பொன்மொழிகள். மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்லங்க, தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை. வலியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும். இருளோடு போராடினால்தான் புழு வண்ணத்து பூச்சியாக முடியும். மண்ணோடு போராடினால்தான் விதை மரமாக முடியும். வாழ்க்கையோடு போராடினால்தான் நீங்கள் வரலாறு படைக்க முடியுங்க. ஈரம் இருக்கும் வரை இலைகள் உதிர்வதில்லை. நம்பிக்கை இருக்கும் வரை முயற்சிகள் வீண் போவதில்லைங்க. பிறர் என்ன நினைப்பார்களோ என்ற மிகப்பெரிய பயம்தான் சிறையில் வாழும் மக்களுக்கு. நீங்கள் உலகத்தை அது இருப்பதை போன்று பார்க்கவில்லை. நீங்கள் அதை உங்கள் கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்கள். சில சமயங்களில் நீங்கள் அதிகம் விரும்பும் நபர் உங்களை மிகவும் தாழ்ந்தவராக உணரச் செய்வாருங்க. எதிர்மறை எண்ணம் உங்களுக்கு ஒருபோதும் மகிழ்வான வாழ்க்கையை தராதுங்க. இறுதியில் எல்லோருக்கும் வெறும் நினைவுகளாக மட்டுமே இருக்கப் போகிறோம். எனவே இதயத்தை தொடும் நினைவுகளை உருவாக்குவோம். நம் நினைவுகள் கண்ணீரில் கரைந்தாலும் மறக்க முடியாத காவியங்களாக இருக்கட்டுமே. மிச்சம் வைக்காமல் சாப்பிட வைக்கிறதும் அம்மாதான். நாம் மிச்சம் வைத்ததை சாப்பிடுவதும் அம்மாதாங்க. இன்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருந்ததேங்க. நம்மிடம் கையேந்துபவனை உதாசீனம் செய்துவிட்டு கருவறையில் இருக்கும் கடவுளிடம் நாம் கையேந்துவது பயனற்றதுங்க. காலம் எதையும் மறக்கடிப்பதில்லைங்க, ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை மட்டுமே தருகிறதுங்க. காதல் இருவருக்கானதென்றால் கஷ்டமும் இருவருக்கானதென்று என்னும் கணவன் மனைவியின் அன்பு மிகவும் ஆழமானதுங்க. வெற்றி என்னும் மரம் வளர வியர்வை என்னும் நீர் ஊற்றித்தான் ஆக வேண்டுங்க. மாற்றங்களை ஏற்றுக்கொள்பவரின் வாழ்வில் ஏற்றம் நிச்சயம் உண்டு. நீங்கள் அடுத்தவருக்காக விளக்கை ஏற்றும் பொழுது உங்களுடைய பாதையும் வெளிச்சமாகிறதுங்க. எல்லோருக்கும் எல்லாமாக இருக்க நீங்கள் எவ்வளவு அதிகமாக முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்களுக்கு நீங்களே ஒன்றுமில்லாமல் ஆகிறீர்கள்ங்க. நீங்கள் சந்திக்கும் அனைவரிடமும் நீங்கள் அறியாத ஒன்றை அறிவீர்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். சிலர் உங்களை எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு மட்டுமே நேசிப்பார்கள். வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகங்க. வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்குங்க. சென்று கொண்டிருப்பவன் காலத்தை வென்று கொண்டிருக்கிறாங்க. நின்று கொண்டிருப்பவன் காலத்தை தின்று கொண்டிருக்கிறாங்க. வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள். ஏனெனில் உங்கள் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரை தான் துணைக்கு வருங்க. உங்களுக்கு நீங்கள் நல்லவனாய் இருந்தால் போதுங்க. மற்றவருக்கு நீங்கள் கெட்டவனாய் இருந்தால் அது உங்கள் குற்றம் இல்லைங்க. கண்ணில் பிழை என்றால் பிம்பமும் பிழையே. அது பார்க்கப்படுபவன் பிழை அல்லங்க, பார்ப்பவன் பிழை. எழுந்திருப்பதை 10 நிமிடம் தள்ளி போடுவதிலிருந்து அன்றைய தோல்விகள் ஆரம்பிக்கின்றனங்க. இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லாத பொழுது உங்கள் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருக்கட்டும். நன்றி.